தண்டையணி வெண்டயங்கிங்கினி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே. தண்டையணி வெண்டயங்கிங்கினி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே. நின் தண்டையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நின் சந்தொடமணைந்து நின்றன்பு போல. தண்டையணி வெண்டயங்கிங்கினி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே. கண்டுர கடம்புடன் சந்தன மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேளும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சிந்தியாவோ. கண்குளிர எந்தன் முன் சிந்தியாவோ. கண்குளிர எந்தன் முன் சிந்தியாவோ. புண்டரிக அண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெங்களம் கொண்டபோது. புண்டரிக அண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெங்களங்கொண்டபோது. பொன்கிரிய நஞ்சிரந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையுஞ் சிந்தை கூற. பொன்கிரிய நஞ்சிரந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற. கொண்ட நடனம் பதஞ்செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனங்களும் கந்தவேளே. கொண்ட நடனம் பதஞ்செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனங்களும் கந்தவேளே. கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனை கும்பிடும் தம்பிரானே. கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனை கும்பிடும் தம்பிரானே. கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. தண்டை அணி என்று தொடங்கக்கூடிய 62வது பாடலான இந்த திருப்புகழ் பாடல் திருச்செந்தூர் முருகனை பற்றியது. இதில் முருகனை அவர் அருணகிரியார் அழகாக வர்ணிப்பார். தண்டை அணி வெண்டயங் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே. தண்டை என்கின்ற அந்த காலணியானது வெண்டயம் என்ற அந்த வீர காலணியானதும் அந்த சதங்கைகள் எப்படி ஒலிக்கின்றதாம் கிண்கிணி என்று அழகாக ஓசை எழுப்பக்கூடிய சதங்கைகளும் அருள் கடல்களும் சிலம்புடன் எல்லாவற்றுமே சேர்ந்து ஒன்றுபட கொஞ்சி ஒலிக்க. சதங்கை காலணிகள் எல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்தில் ஒலிக்க. உனது தந்தையான அந்த சிவபெருமானை அன்புடன் வலம் வந்து நல்ல மகிழ்ச்சி கொண்டு அணைந்து நிலைத்து நின்ற அந்த அன்பு போலவே இப்பொழுதும் நான் உன்னை கண்டு மனம் ஒன்றுபட கடம்ப மாலையும் அழகிய மணிமுடிகளும் மகுடங்கள் தலைகளில் அணியக்கூடிய அழகிய மணிமுடிகளான கிரீடங்கள் மகுடங்களும் தரித்து தாமரை மலர் போன்ற சிவந்த கண்களும். எப்படி? தாமரை மலர் போன்ற அழகிய சிவந்த கண்களும் சூரனை அழித்த வேலும் 6 திருமுகங்களும் அவற்றில் தோன்றும் நில ஒளிகளும், அதாவது நிலவு போன்று 6 முகங்களும் பிரகாசமாக இருக்கின்றதாம். என் கண் குளிரும்படியாக என் முன் வந்து தோன்ற மாட்டாவோ என்று கேட்கிறார் அருணகிரியார். அவருடைய உலகமும் அதனை உட்கொண்ட வெளி அண்டங்களும் மகிழ்ச்சி பொங்கி எழ நீ போர்க்களம் புகுந்த பொழுது பொன்மலை என்னும்படி அழகு சிறந்து எல்லா திசைகளிலும் நிறைந்து நின்று தாமரை கண்ணனாம் திருமாலும் உனது தந்தையாகிய சிவபெருமானும் மனமகிழ்ச்சி கொள்ளும்படியாக நீ கொண்ட அந்த திருநடன பாதங்களை திருச்செந்தூர் ஆகிய இந்த பதியிலும் என் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தனாகிய மன்மத சுரூபனே என்கிறார். கந்தனை மன்மதன் போல் அழகாக இருக்கும் சொரூபத்தை கொண்டு விளங்குகின்ற முருகப்பெருமானே, குரமகளாம் வள்ளியின் சந்தன மனம் வீசும் மார்பை நுகர்கின்ற தம்பிரானே, கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. கும்பத்தில் தோன்றியதால் அகத்தியருக்கு கும்பமுனி என்ற பெயரும் உண்டு. முருகப்பெருமான் சூரனை போர்க்களத்தில் வதைக்கும் பொழுது விஸ்வரூபம் கொண்டு அழகாக தோன்றிய அந்த ஸ்வரூபத்தை அவருடைய தந்தையாகிய சிவபெருமானும்
மாமனாகிய பெருமாளும் கண்டு மகிழ்ந்த காட்சியினை இங்கு அழகாக விரிவுபடுத்தி கூறுகிறார் அருணகிரியார். அகத்தியர் எப்படி தோன்றினார் தெரியுமா? அவருக்கு கும்பமுனி என்று பெயர் வர காரணம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். தாரகன் முதலிய அரக்கர்கள் உலகை மிகவும் வருத்தினர். அவர்களை அழிக்க இந்திரன், வாயு, அக்னி ஆகியோர் பூமிக்கு வந்தனர். இவர்களை கண்ட அசுரர்கள் கடலுக்குள் ஒளிந்து கொண்டனர். இந்திரனின் யோசனைப்படி அக்னி வாயுடன் கூடி பூமியில் விழுந்து மிர்த்திரர் குடத்திலிட்ட வீரியத்திலிருந்து அகத்தியராய் அவதரித்தார் என்றும், வருணன் தண்ணீரில் இட்ட வீரியத்திலிருந்து வசிஷ்டரும் அவதரித்தனர் என்றும், குடத்திலிருந்து தோன்றியமையால் அகத்தியருக்கு கும்பமுனி என்றும் குடமுனி என்றும் பெயர்கள் வந்தன. அகத்தியர் நீரின் மேல் படுத்தபடியே 12 ஆண்டுகள் கடும் தவம் இயற்றி அரிய சக்திகளை பெற்றார். கையிலில் நடந்த சிவபெருமான் பார்வதி தேவியின் திருமணத்தின் பொழுது கூட வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்து இருப்பதை அறிந்த சிவபெருமான் அகத்தியரை தென்திசைக்கு செல்லுமாறு கட்டளையிட்டார். சுவேதன் என்பவன் பிணம் தின்னுமாறு பெற்றிருந்த சாபத்தை போக்கினார். ராமனுக்கு சிவகீதையை போதித்தார். அகத்தியர் தம் முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டை அடைந்து அவ்வரசன் மகள் லோபமுத்திரையை மணந்து தென்புலத்தார் கடனை தீர்த்தார். தென்திசைக்கு வந்த அகஸ்தியர் பொதிகை மலையில் தங்கி முருகக்கடவுளின் ஆணைப்படி அகத்தியம் என்னும் நூலையும் இயற்றினார் என்று அகத்தியர் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வாறுள்ள அந்த அகத்திய பெருமான் கும்பிட்ட தம்பிரானே.